ஸ்கிரிப்ட் இல்ல ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் மாடுலோ டிவிஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஏ இதுல வந்து 5 அப்படின்னு வச்சுக்கலாம். வேரியபிள் வேர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் 5. இதை இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். console டாட் லாக் பி. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்றேன். ஸோ 10. ஸோ 5 பிளஸ் ஏயோட வேல்யூ 5 எடுத்துக்கும். ஸோ 5 பிளஸ் 5 10 அப்படின்னு சொல்லிட்டு பியில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதே நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படின்னா 0. ஸோ 5 மைனஸ் 5 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இதே மல்டிப்ளிகேஷன் போட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கோடை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ 25 5 இன்ட்டு 5 25. ஸோ மாடுலோ டிவிஷன் அப்படின்னா ரிமைண்டர் தான் வேல்யூவாக நம்மளுக்கு ரிசல்ட்டாக காட்டும். ஸோ ரன் கோட் பாருங்க 0. ஏன்னா 5 வந்து கம்ப்ளீட்டாக வந்து 25 வந்து டிவைட் பண்ணிடும். ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே வந்து நம்ம டிவிஷன் ஆப்ரேட்டர் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். 5 ஏன்னா எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 வந்து 25 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதனுடைய அவுட்புட்டா வந்து வந்திருக்கு. வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்ல ஈக்குவல் டு சைன் வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பிளஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 டைப் இருக்கு. இப்போ பிளஸ் பிளஸ் போட்டு ஒரு வேரியபிள் போட்டீங்கன்னா இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதே வந்து நீங்க வேரியபிள் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா அதை போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் மைனஸ் முன்னாடி வந்துச்சுன்னா அது ப்ரீ, மைனஸ் பின்னாடி போட்டோம் அப்படின்னா அது போஸ்ட். இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ console டாட் லாக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம்னா ஏன்ற வேரியபிள்ல என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக அந்த வேரியபிள் கொடுக்குறோம். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ அவுட்புட் பாருங்க 6 6 அப்படின்னு வந்திருக்கு. +1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 5 + 1 6 அப்படின்றத இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஏ இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு அதை 6 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டும் பண்ணிடுச்சு. ஓகே, 5 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 6 அப்டேட் பண்ணிருச்சு. அதனாலதான் நம்ம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது 6ன்றத காமிச்சிருக்கு. ஓகேவா, இன்க்ரிமெண்ட் ஏ பிளஸ் பிளஸ். ஸோ இதோடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5 அப்படின்றது இந்த இடத்துல 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஓகே, A + 1 அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ 6ன்றது வந்திருக்கு. ஓகே, ஆனா இமீடியட்டா அது நியூ வேல்யூஸ் என்ன பண்ணிக்காதுன்னா காமிக்காது. ஓகே, செகண்ட் டைம் வந்து நம்ம அந்த வேல்யூ கால் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்கக்கூடிய நியூ வேல்யூவை காட்டும். இதுதான் இந்த பிளஸ் பிளஸ் ஏக்கும் ஏ பிளஸ் பிளஸ்க்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் மைனஸ். இப்போ ஏ மைனஸ் மைனஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணியிருக்கோம், ஆனா அது அப்ப காட்டாது. ஆனா அடுத்த தடவை நம்ம செகண்டா பிரிண்ட் பண்ணும்போது தான் ஒரு -1 ரெடியூஸ் ஆயிருக்குன்றத காட்டும். இதே நீங்க மைனஸ் மைனஸ் போட்டீங்கன்னா ஸோ பாருங்க உடனே என்ன பண்ணும், மைனஸ் பண்ண வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், செகண்ட் அதே வேல்யூ டிஸ்பிளே பண்ணி ஈக்குவல் டு. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 5. இதை எப்படி ஷார்ட்டா எழுதலாம்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 இப்படி எழுதலாம். இல்ல இன்னொரு வேரியபிள் இருக்கு. இப்போ வேர் பி இருக்கு அப்படின்னா இந்த 5க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், பி இருக்கு அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்க பின்னு சொல்லி மாத்திக்கலாம். பட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எது பிரிண்ட் பண்ணுவோம்னா ஏ தான். ஏன்னா ஏல தான் நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணாலும் அப்டேட் ஆகும். எது ஃப்ரண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த வேரியபிளுக்கு தான் நம்மளுடைய கால்குலேஷன் அப்டேஷன் நடந்திருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பியில் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க 15 பியோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ எதில் மட்டும்தான் அப்டேஷன் நடந்திருக்கு,
ஸோ இதை நம்ம ஷார்ட்டாகவே கொடுக்கலாம். a plus equal to b. சேம் பாருங்க, a equal to a plus b. ஸோ 5 plus 10 15. ஸோ இங்கே வந்து பியில் எந்த அப்டேஷனுமே இருக்காது, 10ன்றது அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் அப்படியே மைனஸ் equal to a minus b. பாருங்க -5, ஏன்னா இது சின்ன வேல்யூனால மைனஸில் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்ட் 50, 5 into 10 50. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். பாருங்க 2. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ். அதனால நம்மளுக்கு வேல்யூ வந்து 2ன்றது ஆன்சராக கிடைச்சிருக்கு. வந்து ஸ்டிங் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஏ. இதில் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள் பி. ஸோ இதில் ஹலோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு பி போடணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸோ ஹாய் ஹலோ க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்க ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்பரையும் அண்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு b equal to 7 அப்படின்ட்டு இருக்கு. ரன் பண்ணலாம். ஹாய் 7 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த டைப் வந்து இப்போ இன்னர் டெக்ஸ்ட், இன்னர் HTML, வேல்யூ இந்த மூணை வச்சு நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா. அப்போது அந்த அவுட்புட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஹாய் இருக்குது, அதனால நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. இப்போ நான் இந்த ஹாய்க்கு பதிலாக ஒரு நம்பரை கொடுக்குறேன், அப்பயும் என்ன இருக்குங்க ஸ்ட்ரிங் அப்படி தான் காட்டுது. அதே மாதிரி இன்புட்டில் பாருங்கள், நான் வந்து வேல்யூ 5 வச்சுருக்கேன், அப்போ ஸ்ட்ரிங்கு தான் காட்டுது. அப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு வேல்யூமே இந்த டிவிஷன்லையோ இன்புட் பாக்ஸ்லையோ இல்லை பேராகிராஃப்லையோ இருந்தாலுமே அதை டிஃபால்ட்டாக எப்படி எடுத்துக்கோம்னா ஸ்ட்ரிங் டைப்பாக தான் எடுத்துக்கும். ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் தான் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. இது எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் வந்து நிறைய லைனாக எழுதுவோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இப்போ யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அந்த இன்புட்டை வாங்கி அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி அதை ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த கோடை பெர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணும், இல்லை அப்படின்னா அந்த கோடை பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த கண்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வேர் a equal to 18. இஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே தான் கண்டிஷன் ரைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏ இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் 18 இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாக் ப்ராக்கெட்டில் வந்து ஈக்குவல் அப்படின்ற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 17 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷன் இன்புட் நான் 17 கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகலை. டபுள் ஈக்குவல்ட்டி இது என்னன்னா, இன்னும் வந்து இந்த ஈக்குவல்ட்டியை வந்து ஸ்ட்ரிக்டாக மாற்றுறதுக்கு தான் இது பயன்படுத்துகிறாங்க. எப்போ அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த வேரியபிளில் டபுள் கொட்டேஷனில் 18 கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக இது நம்பர் தான், பட் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டா இது எப்படி கன்சிடர் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ கண்டிஷன் எழுதுறோம்னா ஏ இப்போ ஜஸ்ட் 2 ஈக்குவல் டு தான் போடுறோம். ஓகே, ஈக்குவல் டு நம்பர் 18 இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். இப்போ ரன் பண்ணிக்கலாம். பாருங்க ஈக்குவல் அப்படின்ட்டு வந்துருச்சு. அப்போ ஈக்குவல் கொடுத்தா ஜஸ்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் எடுத்து என்ன பண்ணும், செக் பண்ணும். இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டைப்பையும் வந்து கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிஷனை ஸ்ட்ரிக்ட் ஆக்குறேன். அப்போ 3 ஈக்குவல் டு போடுறோம். போட்டுட்டு இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். பாருங்க நம்மளுக்கு அவுட்புட்டே வரல, ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 18ன்றது ஸ்ட்ரிங்கு, இங்கே இருக்க கொடுத்துருக்கிறது நம்பர் மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரன் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து ஏ கிரேட்டர் தென் 18, அது 18க்கு மேலே பெரிய நம்பராக இருந்தால் இது ரன் ஆகும்.
ஸோ ட்ரூ. ஓகே, இதே வந்து நீங்கள் 18க்கு கீழே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 17 அப்படின்னு கொடுக்குறீங்க பாருங்க, நோ அவுட்புட். ஓகேவா? அடுத்தது இதுக்கு அப்படியே ஆப்போசிட், லெஸ் தென். அப்போ சின்னதாக இருக்கணும் அப்படின்றதான். 18 தான் பெருசாக இருக்கணும். அப்போ 18க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்லாம் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இதையே நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன் பாருங்க, ஈக்குவல். ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதில் ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நான் 18 கொடுத்துட்றேன். அப்போ இங்கே வந்து 18 ஈக்குவல் டு 18 செக் பண்ணோம். இன்னொன்று வந்து 18 லெஸ் தென் 18 செக் பண்ணோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ. ஓகே, ஆனால் செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனால் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனால் டோட்டலாக என்ன எடுத்துக்கும்? ட்ரூவாக எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? ஈக்குவல். அதே மாதிரி தான், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ஈக்குவல். ஏன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிடும் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது நாட் ஈக்குவல் டு. அப்படி ஈக்குவல் டு ஈக்குவலுடைய ஆப்போசிட் ஃபார்ம் தான் நாட் ஈக்குவல் டு. ஆக்சுவலாக 18 ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்மளுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுத்துக்கும். ட்ரூனா அது ஃபால்ஸாக எடுத்துக்கும். அப்போ ஃபால்ஸ் அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆகாது? பெர்ஃபார்ம் ஆகாது. கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் இருக்கும், அதோட எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி அது பக்கத்தில் எந்த கண்டிஷனுமே இருக்காது. ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ வித்தின் கர்லி பிரேஸ்க்குள்ள நமக்கு தேவையான கோடு நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் இந்த எல்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க, நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ 18 இருக்கா, 18 வந்து செக் பண்ணுது. ஈக்குவல் டு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கும். ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஃபால்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஒருவேளை இப்போ ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன அவுட் கிடைக்கும் பாருங்க, ஈக்குவல். ஸோ இந்த பார்ட் என்ன ஆகாது? எக்ஸிக்யூஷன் நடக்காது. எல்ஸ் இஃப். ஓகே, இந்த எல்ஸ் இஃப் எங்கே பயன்படுத்தோம்னா இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகிடுது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணிவிட்டு, ஆனால் அங்கே வந்து இந்த சேம் கோட் கிடையாது, வேறு விதமான கோடை நம்ம கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். எக்ஸாம்பிள், வேர் ஏ ஈக்குவல் டு 6, அது மாதிரி வேர் பி ஈக்குவல் டு 12. ஸோ இஃப் கண்டிஷனில் ஏ ஈக்குவல் டு 6 இருந்துச்சுன்னா console dot logல மார்னிங் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த கோடு ட்ரூனா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்ஸ் பக்கத்தில் இஃப் போட்டு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் மறுபடியும் எழுதுகிறோம். ஏ பி ஈக்குவல் டு 12 இருந்துச்சுன்னா console dot log of afternoon. ஓகே, ஒருவேளை எதுவுமே நம்மளுக்கு ட்ரூ இல்லைன்னா எல்ஸ்ல வந்து console dot logல நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்க, உடைய அவுட்புட் பாருங்க என்ன கிடைச்சிருக்கு? மார்னிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ எடுத்துட்டு வந்திருக்கு. ஏயோட வேல்யூ 6 கம்பேர் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ. அப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து ரெண்டு இருக்காங்க இல்லையா, எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன் சரி இல்லை வெறும் எல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டையும் அப்படியே வந்து என்ன பண்ணிடும்? ஒமிட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நான் அதில் 7 கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு?
7னால ஃபால்ஸ். அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, இது கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்கே ஆஃப்டர்நூன் அப்படின்றத அவளுக்கு பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் பார்ட் அப்படியே விட்டுரும். அப்போ இந்த எல்ஸ் இஃப் நீங்க எத்தனை இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணால் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆச்சுன்னா அப்படியே மற்ற கோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும், அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ எதுவுமே இங்க ட்ரூவா இல்லை. இங்க பாருங்க நைட்டு. ஸோ இது கண்டிஷன் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆயிடும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட். ஓகேவா? அப்போ அண்ட் அப்படின் போது எப்படி இருக்கும், இந்த சிம்பிள் எப்படி பயன்படுத்துறதுன்னா 2 ஆம்பர்சன் சிம்பிள் போடணும். ஆர் அப்படின்றது 2 பைப் சிம்பிள் வந்து போட்டுக்கறணும். ஸோ நாட் அப்படின்றது எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நாட். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது, அதோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு வச்சுக்கலாம். வேர் பி ஈக்குவல் டு 30 அப்படின்னு வச்சுக்கலாம். 10க்கு கிரேட்டராக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இதில் ஏ இருக்கக்கூடிய நம்பர் வந்து 10ஓட பெருசா, அதே நேரத்தில் பி இருக்கக்கூடிய வேல்யூ 10ஓட பெருசா, இது ரெண்டும் வந்து பெருசு அப்படின்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அண்ட் டபுள் கொட்டேஷன்ல ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இப்போ செக் பண்ணலாம். ஸோ ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் 10. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிருக்கு. அப்போ அண்ட் அப்படின்னா இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்போதான் இதை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா எல்ஸ் போட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் இதில் ஸ்மால் தென் 10 அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இதை நான் 5 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ கண்டிஷனை செக் பண்ணுது பாருங்க, ஸ்மால் தென் 10 வந்துருச்சு. ஏன்னா இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து அண்ட் செகண்ட் கண்டிஷன் 30 கிரேட்டர் தென் 10ன்றது ட்ரூ. பட் லாஸ்டா என்ன ஆன்சர் வரும், ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வந்து ஃபால்ஸ் தான். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூவாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர். ஆர் வந்து இதோட ஆப்போசிட். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா டோட்டலாக ட்ரூவாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இதை அப்படியே செக் பண்ணலாம். பாருங்க, ஏ அண்ட் பி ஒன் ஆஃப் தம் கிரேட்டர் தென் 10. ஸோ ஆர் அப்படின்னும் போது இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது பாருங்க 5 கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ 30 கிரேட்டர் தென் 10ன்றது ட்ரூ. ஓகே, பட் இங்கே ஆப்ரேட்டர் வந்து ஆர். அப்போ ஏதாவது ஒரு ட்ரூ வந்துச்சுன்னா டோட்டலாக அதை எப்படி எடுத்துக்கும், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இதை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதுதான் ஆர். அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் மூணையும் ஒரே நேரத்தில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் போடுங்க, போட்டுட்டு ஏ கிரேட்டர் தென் 10 ஆர் பி கிரேட்டர் தென் 10 அண்ட் ஏ ஈக்குவல் டு 5. ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிட்டு பாருங்க அவுட்புட் நம்மளுக்கு, அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிருக்கு. ஸோ இது எப்படி ட்ரூ ஆயிருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது ப்ரையாரிட்டி வைஸ் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அண்டுன்றதா நம்மளுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸோ ஆர்ன்றது செகண்ட் ப்ரையாரிட்டி. அப்போ இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பி வேல்யூ என்னது 30 கிரேட்டர் தென் 10ன்றது கண்டிஷன் ட்ரூ. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5 அதுவும் வந்து ட்ரூ. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ட்ரூ. அடுத்தது ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ஆர் பார்ட் இது வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஏ வந்து 5 இருக்கு, ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆர் அது ஃபால்ஸ். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆர்ன்னு யூஸ் பண்ணும்போது ஒன்று ட்ரூனாலே ட்ரூ தானே, அப்போ ட்ரூ. அதுதான் நம்மளுக்கு டோட்டலாக ட்ரூ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் இந்த இடத்துல நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி ஆப்ரேட்டரை மாற்றின உடனே இதோடைய அவுட்புட் பாருங்க, இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆயிரும்.
ஃபால்ஸ் ஆச்சுன்னா அண்ட் யூஸ் பண்ணும்போது ஒன்று ஃபால்ஸ்னா டோட்டல் ஃபால்ஸு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஃபால்ஸில் தான் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாகவே என்ன எடுத்துக்கும் ஃபால்ஸு. அப்போ நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூஷன் நடந்துடும். ஸோ அந்த ஆப்ரேட்டரோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு கோடை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணுது ஏ கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஆர் அடுத்து பி கிரேட்டர் தென் 10 அப்படின்றத செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ட்ரூ. ஸோ அண்டு இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அதுவும் ட்ரூ. அப்போ டோட்டலாக என்னவா எடுத்துக்கும்? ட்ரூவா எடுத்துக்கும். பாருங்க ட்ரூவா எடுத்திருக்கோம். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இதை அப்படி வந்து நாட் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன். பாருங்க இங்க கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? இதுல ட்ரூ வரும், பட் இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ டோட்டலா என்ன எடுத்துக்கும்? இது ஃபால்ஸா வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்கு முன்னாடி நாட் ஆப்ரேட்டர் வந்து நான் பயன்படுத்துறேன். அப்போ இதை வந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? ஆக்சுவலா இதை செக் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அப்போ இது என்ன மாறிடும்? இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்போ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்மாலர் தென் 10. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன். இது வந்து இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா? இஃப் எல்ஸ் அதை ஷார்ட் ஃபார்மா எழுதுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து பயன்படுத்த போறோம். ஸோ கொஸ்டின் மார்க் முன்னாடி ஒரு பார்ட் வரும், கொஸ்டின் மார்க் பின்னாடி ஒரு பார்ட் இருக்கு, அண்ட் கோலனுக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ட். அப்போ 3 பார்ட்டா வந்து இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து பிரிச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து வேர் ஏல வந்து 10 இருக்கு, அது மாதிரி வேர் பில வந்து 5 இருக்கு. ஓகே, இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் கொடுக்குறேன், ஏ வந்து கிரேட்டர் தென் பி. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ ஏ வந்து பிஏ காட்டிலும் பெருசா அப்படி இருந்துச்சுன்னா ஏ வந்து இஸ் பிக் அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லையா கோலன் வச்சுட்டு பி இஸ் பிக். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ஏ இஸ் பிக். அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணது 10 கிரேட்டர் தென் 5ன்றது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா? இது வந்து ட்ரூ பார்ட், இது நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். இன் கேஸ் இப்போ இந்த இடத்துல நான் 3 கொடுக்குறேன். ஸோ பாருங்க பி இஸ் பிக். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் அப்படின்றது கோலனுக்கு அப்புறம் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் ஃபால்ஸ் பார்ட். அதாவது நம்ம இஃப் இது இஃப்ல வந்து இது கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா இஃப் பார்ட்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பார்ட் தான் இது. ஸோ அதுதான் பாருங்க பி இஸ் பிக்னு.